விஜய்க்கு மூளை வளர்ச்சி இல்லாத விளையாட்டுத்தனமான அரசியலை செய்து வருகிறார் ஆதவ். மதுரையில் ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் ஆவேசமா தெரிவிச்சிருக்காங்க. ரஜினியை பற்றி ஆதவ் அர்ஜுனா பேசியதற்கு அனைத்து கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தொலைநோக்கு பார்வையோட எங்கள் தலைவர் ஆதரவு தெரிவித்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்களை கட்டுப்பாட்டுடன் ரஜினி வைத்துள்ளார்னோ, சென்னை அசோக் என்பவர் ஸ்கிரிப்ட் ஒன்றை தயார் செய்து பேசியுள்ளார்னோ, ரஜினியுடன் தான் 45 ஆண்டுகள் உடன் இருந்ததாக சென்னை அசோக் சொல்வது பொய்யினும், உயர்ந்த பதவியில் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிற விஜய் உதவாத ஆட்களையும் சில்வண்டுகளையும் உடன் வச்சுள்ளாருன்னு தெரிவிச்சிருக்காரு. கோடி ரசிகர்களை தாண்டி தமிழ் மக்கள் நேசிக்கும் தலைவரை சமமாக பழகியுள்ளேன் என்று சென்னை அசோக் சொல்வது கண்டனத்திற்குரியதுனும், சண்டை செய்து குளிர்காய வேண்டும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் நினைக்கிறார். ஸ்டாலின் பிரதமர் அனைவரையும் தவறாக பேசினார்னோ, தலைவர் ரஜினி உத்தரவிட்டால் நாங்கள் விஜய்க்கு எதிராக வாக்களிப்போம். விஜய்க்கு மூளை வளர்ச்சி இல்லாத விளையாட்டுத்தனமான அரசியலை செய்து வருகிறார். விஜய்க்கு அரசியல் கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்து அமைதியா போகணும்னு தான் தொடர்ந்து நம்ம தலைவர் எங்க ஃபேன்ஸுகளை ஃபுல்லாக கட்டுப்பாடுல கண்ணசைவில் வச்சிருக்கார். இந்த சூழ்நிலையில அன்னைக்கு ஆதவ் அர்ஜுன் நம்ம மன்றத்தில் இருந்து சினோராசக்குன்னு ஒருத்தர் அங்கே போய் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயத்த ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம்.